Hi, today email registration .NETல C# கோடிங்ல ஒரு email registration எப்படி பண்ணுறோம், அந்த email registrationக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் தேவை, ஸோ அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரெட்டிஃபை பண்ணி எடுக்கும்போது டேட்டா வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தாக்கா நமக்கு வெல்கம் பேஜுன்னு ஒரு பேஜ் வரணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா எரர் மெசேஜ் வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து 3 வெப் பேஜஸ் தேவை. வெப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் 1, லாகின் பேஜ் 2, வெல்கம் பேஜ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் என்னென்ன டேட்டாலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா டேபிளில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிற டேட்டாவை யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் லாகின் பேஜில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருந்துச்சுனாக்கா வெல்கம் பேஜ் வரும், தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா எரர் மெசேஜ் வர மாதிரி பண்ணுறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படின்னு. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபைல், நியூ, வெப்சைட், எம்டி வெப்சைட் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்குறோம். இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன், நேம் கொடுத்துறோம். நமக்கு எம்டி வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணுறோம். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் ஆட் நியூ ஐட்டம், ஃபஸ்ட்டு பேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட் கொடுத்துறோம். அகைன் இன்னொரு பேஜ் வேணும். ரைட் கிளிக் பண்ணுறோம். ஆட் நியூ ஐட்டம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ண போகிறோம். லாகின் பேஜ். ஸோ லாகின் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் வரணும். ஸோ அதை வந்து வெல்கம் பேஜ், ஹோம் பேஜ் எப்படி ஒன்று வச்சுக்கிறோம். வெல்கம் பேஜ் ஆட். இப்போ நமக்கு 3 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வெல்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போய் டிசைன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு டிசைன், நமக்கு எம்டி டிசைன் பேஜ் கிடச்சிருச்சு. டேபிளுக்கு போகிறோம். இன்சர்ட் டேபிள், ஸோ பர்டிகுலர் ரோஸ் காலம்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகே. டேபிள் இன்சர்ட் கேப்ஷன், email registration page. நமக்கு என்னென்ன ஃபீல்டு தேவை அப்படின்னாக்கா நேம் தேவைப்படும். ரெஜிஸ்டர் பண்ண DOB டேட் ஆஃப் பர்த், யூசர் நேம், password, confirm password, confirm password, phone number. ஸோ ஆல்டர்னேட் இமெயில் ஐடி வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ மினிமம் ஃபீல்டு என்ன தேவைப்படுமோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஃபீல்டை கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அந்த ஃபீல்டுக்கெல்லாம் இன்புட் கெட் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நேம்க்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு அதை ரீசைஸ் பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த்து, யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர். இன்னொன்று நமக்கு இங்கே ஒரு ரோ தேவைப்படுது. இன்சர்ட் அபோவ். எதுக்கு அப்படின்னாக்கா ஜெண்டர்னு ஒன்று வச்சுக்கலாம். ஜெண்டர். ஸோ ஜெண்டர் வச்சுருக்கோம். ஜெண்டர் வந்துட்டு எய்தர் சாய்ஸில் இருக்கனால நம்ம ரேடியோ பட்டனை சூஸ் பண்ணிக்கிறோம். ரேடியோ பட்டன் ரைட் கிளிக் பண்ணோம். ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மேல், குரூப் நேம்ன்றது ஜெண்டர் கொடுத்துருக்கோம். இன்னொரு ரேடியோ பட்டன் வேணும். அதோடைய
டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அதோட டெக்ஸ்ட்டை ரீநேம் பண்ணிக்கிறோம். ஃபீமேல் குரூப் நேம், இதுக்கும் ஜெண்டர்னு கொடுத்துட்றோம். காமனாக தான் 2 குரூப் நேமில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் அட் டைம்னு செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு குரூப் நேம் கொடுக்குறோம். குரூப் நேம் இல்லை அப்படின்னாக்கா 2 ரேடியோ பட்டனும் சேம் டைமில் செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுனால குரூப் நேம் ஒன்று கொடுத்துறோம். டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். பக்கத்தில் ஒரு இமேஜ் பட்டன் ஒன்று வைக்கிறோம். இமேஜ் பட்டன், ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் காலம், ரைட் சைட். இதில் ஒரு கேலண்டர் கண்ட்ரோல் கொண்டு வச்சுக்கிறோம். கேலண்டர் இந்த இமேஜ் பட்டன் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணாக்கா கேலண்டர் ஓப்பன் ஆகும். அகைன் கிளிக் பண்ணனாக்கா கேலண்டர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் பட்டன். இங்கே இமேஜ் பட்டன் தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் பட்டனும் வைக்கலாம். இமேஜ் பட்டன் வச்சோன்னாக்கா இந்த இமேஜில் ஒரு கேலண்டர் ஐக்கான் கொண்டு வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னாக்கா தெரியும். இமேஜ் யூஆர்எல் இதில் வந்து நீங்கள் வந்துட்டு கேலண்டருக்கான ஐக்கான் எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் அதுக்கு செட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராம் மட்டும் பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும் போயிட்டு ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு நேம் txt, செகண்ட் dob txt, password txt, confirm password txt, phone number txt, username txt change ஆயிடுச்சு. password txt, confirm password txt. ஸோ எல்லாத்துக்கும் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பட்டன் வைக்கிறோம், 2 பட்டன் வச்சுக்குவோம். பட்டனுடைய நேம் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேவ் ஆர் இன்சர்ட் ரெஜிஸ்டர், பட்டனுடைய ஐடி போய் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். BTN பட்டன், ரெஜிஸ்டர் பட்டன். இன்னொரு பட்டன் ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் வச்சுக்கிறோம். சப்போஸ் டைப் பண்ணுறது எதுவும் தேவையில்லை அப்படின்னாக்கா கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ரீசெட் பட்டன். ரீசெட் ஆர் கிளியர் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ரீசெட் BTN பட்டன். ஸோ இப்போ நம்ம எல்லா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு காமனாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலி ஆட் பண்ணுறோம். குட்மேன் வேர்ல்டு, சைஸ் 12, போல்டு.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்துக்கிறோம். சேவ் ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ ரெஜிஸ்டருக்கு போகிறோம். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறோம். இதில் தான் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைனாக்கா டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறதுக்கான சம் நேம் ஸ்பேஸ் யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா again using system dot data dot client SQL client கொடுத்துறோம். ரெண்டு நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு பார்ஷியல் பப்ளிக் பார்ஷியலில் பப்ளிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு கிளாஸை கால் பண்ணுறோம். என்னென்ன கிளாஸ்? SQL கனெக்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ SQL கனெக்ஷன். ஸோ அடுத்து இன்னொரு கிளாஸ் என்னென்னா SQL கமாண்ட், கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் CMD நியூ SQL கமாண்ட். ஸோ ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு கிளாஸும் எதுக்கு அப்படின்னாக்கா, ஒன்று நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேருந்து டேட்டாவை டேட்டா பேஸுக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உள்ள ஃபீல்டெல்லாம் ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வேணும். SQL சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கனெக்ட், லெஃப்ட் சைடில் டேட்டா பேஸ் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஷீஷாப்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து டேபிள் நிறையா இருக்குது. ஸோ ஆல்ரெடி டேபிள் இருக்குது, அந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணுறோம். நியூ டேபிள், நமக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது அந்த ஃபீல்டை ரெஃபர் பண்ணிக்கிறோம். வச்சுக்கிறோம். காலம் நேம் வேர் கேர், DOB வேர் கேர், எல்லாத்துக்குமே நான் வேர் கேரை கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கும் போது எல்லாத்துக்கும் வேர் கேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்த்தாக போகும்போது நீங்கள் அப்ராப்ரியேட் டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம். ஜெண்டர், வேர் கேர், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஏதோ ஒரு வேல்யூ போதும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வேண்டாம். ஃபோன் நம்பர் இப்படி நம்ம காலம் கிரியேட் பண்ணும்போது ஸ்பேஸ் வராது, எல்லாமே ஒரே வேல்யூவாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் சேர்ந்து தான் இருக்கும். யூசர் நேம் செப்பரேட் பண்ணோம்னா கீழே அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா எதாவது வரும். மேலே டாப் ரைட் கிளிக் பண்ணுறோம். சேவ் டேபிள் கிளிக் பண்ணுறோம். டேபிள் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சேவ் கொடுத்துருவோம். நம்ம வந்துட்டு டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். தென் SQL சர்வர்லேருந்து வெளில வந்தாலும் க்ளோஸ். நேராக விஷுவல் ஸ்டுடியோவில் டூல்ஸ் கிளிக் பண்ணுறோம். மெனு பாருங்கள், கனெக்ட் டு டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நேம் அங்கே டைரெக்டாக டைப் பண்ணுறேங்க. நேம் தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் டேட்டா பேஸை போயிட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சர்வர் நேம் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே SQL சர்வர் நான் கிளிக் பண்ணுறேன். சர்வருடைய நேம் நம்ம வந்துச்சு பாருங்கள். சர்வர் நேம் இருக்குது. காப்பி பண்ணிட்டு கேன்சல். நம்ம சர்வர் நேம்காக தான் அங்கே போனோம். காப்பி பண்ணிட்டோம். இங்கே பேஸ்ட் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் கொடுத்த உடனே கீழே எனேபிள் ஆகிடுச்சு டேட்டா பேஸ் நேமு. கிளிக் பண்ணுறோம். C# அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டா பேஸ் நேம் கொடுத்துட்றோம். டெஸ்ட் கனெக்ஷன், டெஸ்ட் சக்சீட். ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. கிளிக் பண்ணுங்கள். டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டேபிள் இருக்கும். நம்ம டேட்டா பேஸ்க்கு நேராக ரைட் கிளிக் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னாக்கா
கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும். அதை ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கனெக்ஷன் எஸ்கியூஎல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இதில் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே பேஸ்ட் கொடுத்துட்றோம். காப்பி பண்ண கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பேஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது கனெக்ஷன். நம்மளுடைய ஷீஷார்ப் கோடிங்க்கும் எஸ்கியூஎலுக்கும் டேட்டா பேஸுக்கும் உள்ள கனெக்ஷனை இந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன்ங்கிற கிளாஸ் தான் ஜென்ரேட் பண்ணும். ரைட், நம்ம கோடிங் எழுதலாம். இப்போ நம்ம வந்து கேலண்டர் கண்ட்ரோல் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பேஜ் லோட் ஆகும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கேலண்டர் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு வருவோம். எதனால் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறனால செட் ஸ்டார்ட் பேஜ். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை ஸ்டார்ட் பேஜ்னு கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நமக்கு கேலண்டர் கண்ட்ரோல் வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு தெரியும். இப்படி தேவையில்லை, நமக்கு தேவைப்படும் போது மட்டும் கேலண்டர் கண்ட்ரோல் இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் கேலண்டர் கண்ட்ரோல் தெரிஞ்சால் போதும். அப்படி தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பேஜ் லோட் ஆகும்போதே ப்ரொடக்டட் வாய்ட் பேஜ் லோடு பேஜ் லோட் ஆகும்போதே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இஃப் நாட் இஸ் போஸ்ட் பேக் இது என்ன சொல்லிடுறோம் அப்படின்னாக்கா கேலண்டர் அந்த ஐடியை கால் பண்ணுறோம். கேலண்டர் 1.visible ஈக்குவல் டு ஃபால்ஸ். அவ்வளோதான். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றோம். நம்ம போயிட்டு ப்ரௌசரில் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா, இன்சர்ட் கோடிங் வந்துடும். கனெக்ஷன் டாட் ஓப்பன் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னாக்கா இன்சர்ட் கோடி ப்ராசஸ் பண்ண போகிறோம். வேல்யூ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன். insert into registration values open bracket close bracket double quotes open பண்ணிருப்பாங்க. இன்சர்ட்க்கு முன்னாடி அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். செமிகோலன் வச்சிடறோம். ஸோ வேல்யூஸ் கொடுக்குறோம். வேல்யூஸ் கொடுக்க முன்னாடி எப்படி வேல்யூ வந்து கொடுக்கணும்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எந்த வேல்யூ நம்ம வந்துட்டு டேட்டா பேஸ்க்கு இன்சர்ட் பண்ணாலும் ஷீஷார்ப்பில் இந்த மெத்தடில் தான் வேல்யூ நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஒரு கமா நமக்கு எத்தனை ஃபீல்டு இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பார்த்துக்கலாம். நேம் 1, டேட்டா பர்த் 2, ஜெண்டர் 3, யூசர் நேம் 4, பாஸ்வேர்டு 5, ஃபோன் நம்பர் 6. அப்போ நமக்கு இந்த மாதிரி வேல்யூ எத்தனை தேவைப்படும்னாக்கா 6 தேவைப்படுது. காப்பி பண்ணிக்கிறேன். 2, 3, 4, 5, 6. லாஸ்ட்டாக ஒரு செமிகோலன் இருக்குது, கோலன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். சரி, வேல்யூக்கான கண்ட்ரோல்ஸை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நேம் txt.text. செகண்ட் ஃபீல்டு dob txt.text. அடுத்தது மூணாவது ஜெண்டர். நமக்கு ஜெண்டர் வந்து நம்ம வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து ஃபீல்டு வந்து என்னமா இல்லை, அது டெக்ஸ்ட் ஃபீல்டாக இல்லை. அதுக்கு வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், ரேடியோ பட்டனும் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கிறோம். பப்ளிக்கில் ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் ஜெண்டர் செமிகோலன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இஃப் கண்டிஷன் இஃப் எப்படி இருந்தால் அப்படின்னாக்கா ரேடியோ பட்டன் 1.checked ரேடியோ பட்டன் 1 வந்து செக்கில் இருந்தது அப்படின்னாக்கா வேல்யூ என்னவா இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவல் என்னவா இருக்கணும், மேல் செமிகோலன். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் இதுவும் இருக்கலாம்,
ஃபீமேலாகவும் இருக்கலாம் மேலாகவும் இருக்கலாம். அப்போ இங்க என்ன பண்றோம், எல்ஸ் இஃப் ஏதாவது ஒன்று அப்படின்னா தான் இஃப் எல்ஸ், மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்ல கண்டிஷன் என்ன கொடுக்குறோம், ரேடியோ பட்டன் டூ டாட் செக். சப்போஸ் ரேடியோ பட்டன் டூ செக்கில் இருந்துச்சு அப்படின்னாக்கா வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவல் என்னவா இருக்கணும், ஃபீமேல். சப்போஸ் டிரான்ஜெண்டர்னு ஒன்று வைக்கிறீங்கன்னாக்கா மறுபடியும் அகைன் ஒரு எல்சி போடுறீங்க, ரேடியோ பட்டன் த்ரீ டாட் செக்கில் இங்கே செமிகுலன் வராது. ஓகே, ரேடியோ பட்டன் த்ரீ டாட் செக்குடு அதில் ஜெண்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் டிரான்ஜெண்டர் கொடுத்துறோம். சரி, ரைட். இப்போ நமக்கு வேல்யூ வந்துட்டு ஜெண்டருக்கான வேல்யூ வேரியபிளோடைய வேல்யூவை வேரியபிளை கால் பண்ணிக்கிறோம் ஜெண்டர். அவ்வளோதான். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் நேம். யூசர் நேம் டாட் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் pwd txt dot text last one is phone number dot text. so எல்லா ஃபீல்டும் நம்ம வந்துட்டு வேல்யூல கொடுத்துட்டோம். ப்ராசஸ் பண்ண சொல்லணும். ஆல்ரெடி நம்ம கமாண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை கமாண்ட் பண்ண சொல்லணும். கொரி கொடுத்துட்டோம், அந்த கொரியை கமாண்ட் பண்ணுறோம். cmd ஈக்குவல் கமாண்ட் என்ன பண்ணணும், நியூ SQL கமாண்டை ஆட் பண்ணணும். ப்ளஸ் எதை டிபெண்ட் பண்ணி, ஸ்ட்ரிங் அந்த ஆப்ஜெக்ட் ப்ளஸ் கனெக்ஷன். STRல இன்சர்ட் கொரி இருக்குது, கனெக்ஷனில் டேட்டாபேஸு டேபிள் நேம் இருக்குது கனெக்ஷனில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்போஸ் கொரியில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா எரரை ட்ரேஸ் பண்ணுறதா cmd டாட் எக்ஸிக்யூட் நான் கொரி. எக்ஸிக்யூஷன் டைமில் நமக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னாக்கா அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் நான் கொரி யூஸ் பண்ணுறோம். கனெக்ஷன் க்ளோஸ். கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மெசேஜ் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம், வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ சம் மெசேஜ் நமக்கு ஸ்கிரிப்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஸ்கிரிப்ட் மேனேஜர் டாட் ரிஜிஸ்டர் கிளைண்ட் சைட் பிளாக். உங்களுக்கு இதிலே பேராமீட்டர் என்னென்னலாம் வேல்யூ பாஸ் பண்ணணும்னு சொல்லிடும். கண்ட்ரோல் திஸ் இந்த ஏரியாவுக்கு கண்ட்ரோல் டைப் திஸ், கெட் டைப் திஸ் டாட் கெட் டைப் கமா டபுள் கோட்ஸில் அலாட் மெசேஜ் வைக்கிறோம். அலாட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு அகைன் ஒரு கமா டபுள் கோட்ஸில் அலாட் சிங்கிள் கோட்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. registration successfully. single quotes close பண்ணிடுறோம், bracket close பண்ணிடுறோம், alert கான double quotes close பண்ணிடுறோம், ஒரு comma true boolean script tagல முடிக்கிறோம். true close semicolon. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் சேவ் பண்ணிடுறோம், ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கோடி இந்த கேலண்டருக்கான கோடி ரெஜிஸ்ட்ரேஷன் கேலண்டர் கண்ட்ரோலில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா கிளிக் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ எந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த வேல்யூனா dob txt.text ஈக்குவல் calendar 1.
selected date dot to short date. Text box la value display ஆயிரணும். select பண்ற value same time அது display ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா display ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த calendar control visible இருக்க வேண்டாம். அப்போ calendar one dot visible equal to false. ஸோ நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்ம தேவையில்லை அப்படிங்கும்போது visible false. Then image பட்டனுக்கு ஒர்க் கொடுக்குறோம். இமேஜ் பட்டன் டபுள் கிளிக் பண்ணுறோம். இமேஜ் பட்டன் அது உள்ள வந்துடுது. நம்ம இமேஜ் பட்டனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா if calendar one dot visible equal false. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அது ஃபால்ஸில் இருக்கணும். அகெயின் கிளிக் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக அதில் கண்டிஷன் என்னன்னாக்கா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். தேவையில்லை. ஓகே, அந்த கண்டிஷன் படி ஃபால்ஸாக இருக்கணும். எப்படி கேலண்டர் ஒன் டாட் விசிபிள் ஈக்குவல் ட்ரூ எல்ஸ். ஒரு டைம் கிளிக் பண்ணாக்கா விசிபிளில் இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். அகெயின் கிளிக் பண்ணால் எல்ஸ். calendar one dot visible equal to false. Control Shift S entire page में सेव பண்ணிக்கிறோம். Control Shift S registration page போகிறோம். இந்த reset button வச்சிருக்கோம். இந்த reset buttonக்கான கோடிங் எழுதிக்கிறோம். response dot redirect request dot URI dot absolute URI path. Absolute URI semicolon. Control Shift S கொடுத்துறோம். ப்ரோக்ராம்ல ரன் பண்றோம். F5 கொடுக்குறோம். கேலண்டர் போயிடுச்சு. அகைன் கிளிக் பண்ணுறோம். இமேஜ் பட்டனை கேலண்டர் வந்தது. செலக்ட் பண்ணுறோம், போயிடுது. ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்ணுறோம். டேட் நமக்கு டிஓபின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துடுச்சு. ஃபில் பண்ணுறோம். நேம் கொடுக்குறோம். டேட்டா பர்த் கொடுத்துக்கிறோம். மேல். அகைன் ஃபீமேலை போய் கிளிக் பண்ணுறோம்னாங்க ஆட்டோமேட்டிக்காக மேல்லேருந்து ஃபீமேலுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அட் எ டைம் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். யூசர் நேம் mail@gmail.com, பாஸ்வேர்ட் 123 இதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் மோடு போய் பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துக்கோங்க. 814 ஃபோன் நம்பர் கொடுத்தோட ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டோம். இந்த மெசேஜும் வரல. ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஷோ டேபிள் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. நமக்கு வந்து என்ன பண்ணலை, மெசேஜ் வரல. அப்போது அலர்ட் மெசேஜில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் மேனேஜர் போய் பார்க்கணும். alert message, alert small letter, control S. அதே ஃபீல்டில் வேல் முருகன் கொடுத்துக்கிறேன். வேல் 814 ரெஜிஸ்டர். அது வந்துச்சு. அது அலர்ட்டில் கேபிட்டல் ஏ கொடுத்தனால வரல. ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் உள்ள டேட்டா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரீசெட் டேட்டாலாம் கிளியர் ஆகிடும். இந்த சப்மிட் பட்டனில் இமேஜ் வைக்கணும் வச்சோன்னாக்கா கேலண்டருக்கான இமேஜ் வைக்கணும் வச்சோன்னா ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, நமக்கு வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 2 டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம டேபிள் டேட்டாவில் போய் பார்க்குறோம்.
show table data. என்னதான் இருக்கு ரன்னிங்ல இருக்கு சாரி show data table again run பண்றோம் register successfully. Registration page show table data. அது வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ரன்னிங்ல இருந்தனால வரல டேட்டா அகைன் ஒன்ஸ் ஸ்டோரேஜ் டெலிட் கொடுத்துறேன். சரி ஓகே. இப்போ நமக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணும்போது லாகின் சக்ஸஸ் ஆகணும், அதர்வைஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும். ஸோ நம்ம அதுக்கானது லாகின் பேஜ் போய் ரெடி பண்ணுவோம். லாகின் பேஜுக்கான டிசைன் வந்துடுறோம். லாகின் பேஜ் டிசைனில் லாகின் பேஜ் டிசைன் பண்ணிட்டோம் ஆஸ் யூஷுவலாக. ஸோ இப்போ லாகின் பேஜில் புதுசாக நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். என்னென்னாக்கா ஹைப்பர் லிங்க். இந்த ஹைப்பர் லிங்க் எதுக்கு அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணுறோம். லாகின் பேஜில் இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே பேஜிலேருந்து போகணும் அப்படின்னாக்கா கோ டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கொடுத்துறோம். நேவிகேட் இன்வார்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடும். சேம் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டிசைன் போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுக்குறோம். ஹைப்பர் லிங்க் ப்ராப்பர்ட்டிஸில் கோ டு லாகின் பேஜ். கோ டு லாகின் பேஜ். ஸோ இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டீங்க, லாகின் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பேஜ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பேஜுக்கு நேவிகேட் ஆகிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேருந்து லாகின் பேஜ், லாகின் பேஜ்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கொடுத்துட்றோம். Ctrl+Shift+S எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறோம். லாகின் பேஜ் வந்துடுறோம். லாகின் பேஜில் லாகின் ஈவெண்ட்டை பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறோம் யூஸிங் சிஸ்டம். ஏன்னா இங்கேயும் நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போது டேட்டா பேஸ்க்கான நேம் ஸ்பேஸ் தேவை. கிளைண்ட். ஸோ அதே கனெக்ஷன் தான் வரும். அதனால் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு கிளாஸையும் காப்பி பண்ணிக்கிறேன். நாம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணோம். இப்போ இந்த பட்டன் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ரெட்டிஃபை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இன்புட் டேட்டா, அதாவது லாகின்ற யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு, இந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற டேபிளில் இருந்துச்சுனாக்கா ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைனாக்கா எரர் வரும். ஸோ இப்போ com.open கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கொரிக்காக ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு select star from table name registration. Select star from table name condition where எதை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க. யூசர் நேம் இங்கே பார்த்துங்க, நம்மளுடைய
யூசர் நேம் இருக்குது. இதில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணணும். யூசர் நேம் ஈக்குவல் எப்பயுமே நம்ம வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எப்படி தான் யூஸ் பண்ணுறோம், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ்னு ப்ளஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம், டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம், சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது அண்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் டேபிள் உள்ள ஃபீல்டுடைய நேம் ஈக்குவல் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம், டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம், சிங்கிள் கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம செலக்ட்டுக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் வச்சுருக்கோம், அந்த டபுள் கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறோம், ஒரு செமிகோலன். இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் இன்புட் எங்கே வருது, ஒன்று யூசர் நேம் டிஎக்ஸ்டி, இன்னொன்று பாஸ்வேர்ட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட். ஓகே, நம்ம யூசர் நேம் அப்படிங்கிற டேபிளில் நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய யூசர் நேம் என்னவோ அதுவும் பாஸ்வேர்டுங்கிற டேபிளில் இன்புட்டாக கொடுக்குற பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபிளில் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கணும், இப்போ ஈக்குவலாக இருக்குன்னா எப்படி பார்க்கணும், சிஎம்டி ஈக்குவல் நியூ எஸ்கியூஎல் கனெக்ஷன் நியூ எஸ்கியூஎல் கமாண்ட் ஸ்ட்ரிங்கு அதாவது கொரி கமா டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணால் தான் அதெல்லாம் போய் செக் பண்ண முடியும். எஸ்கியூஎல் டேட்டா அடாப்டர் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா அடாப்டர் ஈக்குவல் நியூ எஸ்கியூஎல் டேட்டா அடாப்டர். டேட்டா அடாப்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது. எதுக்கான பிரிட்ஜ் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் சிஎம்டி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் அது அடாப்டர்னா ஒரு கனெக்ஷன். ஸோ எதை யூஸ் பண்ணால் கமாண்டை யூஸ் பண்ணி அது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ அடுத்தது நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறோம், எஸ்கியூஎல் டேட்டா ரீடர் அதுக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா ரீடர் ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் டேட்டா ரீடர். அப்படின்னா டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், இங்கே சிஎம்டி டாட் எக்ஸிக்யூட் டேட்டா ரீடர் எக்ஸிக்யூட் ரீடர். ஸோ இது என்னன்னாக்கா நம்ம கொடுக்குற இன்புட்டை ரீட் பண்ணுது, எது வேணால் டேபிள் உள்ள வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவும் கரெக்டாக இருக்கான்னு ரீட் பண்ணுது. ரீட் பண்ணும்போது டேட்டா ரீடர் டாட் ரீட் பண்ணிடுச்சு. அது சேவ் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா ரீட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்டில் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வெல்கம் பேஜ் வரணும். வெல்கம் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம் செமிகோலன் எல்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ வெல்கம் பேஜ் வரும். அப்படி எல்ஸ் அப்படின்னாங்க நம்ம ஸ்கிரிப்ட் மேனேஜரில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஒரு மெசேஜ் வர மாதிரி அதே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் காப்பி பண்ணிக்கிறேன். லாகின் சிஎஸில் பேஸ்ட் கொடுத்துட்டு மெசேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா invalid username and password. Control Shift S கொடுத்துக்கிறோம். Finally கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். contact close Control Shift S கொடுத்துறோம். இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து லாகின் பேஜ் தான் ரன் ஆகும். அதனால் என்ன பண்ணோம்னாக்கா நம்மள்கிட்ட 3 வெப்ஃபார்ம் இருக்குது, லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், வெல்கம். லாகின் பேஜை ரைட் கிளிக் பண்ணுறோம், செட் அஸ் ஸ்டார்ட் பேஜ். நீங்கள் 50 பேஜ் வச்சுட்டு கொடுத்தாலும் எது ஸ்டார்ட் பேஜ்னு கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் ரன் ஆகும். ரன் கொடுக்குறோம், நமக்கு லாகின் பேஜ் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஹைப்பர் இங்கே கிளிக் பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போயிடுச்சு.
ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேருந்து லாகின் பேஜ் கிளிக் பண்ணுறோம். லாகின் பேஜ் வந்துடுச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போது ஆல்ரெடி பண்ண ஒரு டேட்டாவை லாகின் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தப்பாக வந்து ஒரு சில டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து லாகின் கொடுப்போம். இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, கண்டிஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம அதில் வந்துட்டு வேல்னு கொடுத்துருந்தேன். vail@gmail.com, பாஸ்வேர்டு 123 லாகின் கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்துட்டு welcome.as பேஜ் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான், வெல்கம் கொடுக்கணும். மாற்றிட்டு வந்துடும். வெல்கம் பேஜ் ஒன்றுமே இல்லை. வெல்கம் பேஜில் ஜஸ்ட் நம்ம சம் மெசேஜ் மட்டும் டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுவோம். ஸோ வெல்கம் பேஜ் வந்துடுச்சு. அவ்வளோதான். கோ டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். புதுசாக ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஆருஷ், டேட் ஆஃப் பர்த், some date, name, username arush@yahoo.com, password 12 ABCD கொடுத்துருவோம். ABCD, phone number, some digit, register ஆயிடுச்சு. register successfully. ஓகே, go to login page. arush@yahoo.com. பாஸ்வேர்டு வந்து நம்ம ABCD கொடுத்தா நான் 123 கொடுக்குறேன். இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு ABCD. ஓப்பன் ஆயிடுச்சு. தேங்க்யூப்பா. ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.